தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறா, திருச்சபையே புறப்படு. சகல ஜாதி ஜனங்களே, சகல மொழி கோத்திரங்களே, எல்லா இன தேசத்தவரே, வல்லவர் நற்செய்தி கேளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே 7 மாதங்களை முடிக்க செய்து இந்த 8வது மாதத்திலேயும் ஆண்டவர் முதலாவது ஓய்வு நாளை ஆண்டவருக்கான கிருபை செய்ததற்காய் நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, இந்த இணையத்தின் வாயிலாக நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும் தேவநீர் எங்களுக்கு கிருபை செய்கிறேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய மாறாத கிருபையும் பிரசனமும் வழிநடத்தலும் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவநீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, தேவநீர் ஆண்டவரே வாக்கு தத்துவத்தினால் பிள்ளையுடைய இருதயங்களிலே தேவநீர் பேசும்படியாக நிகழ்ச்சி கொண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தேவநீர் இடைபடுகிறேன், அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே 14வது பாடலை நாம் பாடுவோம். இசிஐ பாடல் புத்தகத்திலே 14வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றிடும் பாடோ பூதர துள்ளோ
ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் பயபக்தியோடு சேர்த்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானமனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான புதிய மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமாய் அற்புதமாய் நடத்தின எங்களை ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து இம்மானுவேலராய் எபினேசராய் எங்களுடைய வாழ்விலே தேவனீர் காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளையுடைய வாழ்விலேயும் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் தேவனீர் அவனமாய் காணப்படுகிறேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட தேவனீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து தேவனீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வகுக்கிற திட்டங்களானது அனைவர்களுக்கும் ஆண்டவரே, குறிப்பாக அப்பா படிக்க வேண்டிய காரியங்களிலே ஆண்டவரே தேவன் பிள்ளைகள் எடுத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நிறைவேற்றும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். அப்பா, பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்துங்க. சுவாமி, தேசம் முழுவதும் வாதையினால் காணப்படுகிற நிலையை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த வாதையிலிருந்து தேவன் நீர் ஆண்டவரே ஒரு விடுதலையை தந்து ஆண்டவரே பிள்ளைகளை தேவனீர் விடுவித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வாதையினாலே ஆண்டவரே அருமையானவர்களை இழந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இழந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு தேவனீர் ஆறுதலும் தேர்தலுமாய் இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே தேவனீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய திருச்சபைகளின் தந்தை பேராயருக்காய் ஜெபிக்கிறோம், பிரதம பேராயருக்காய் ஜெபிக்கிறோம், இணை பேராயர், சென்னை பேராய கமிஷனரிகள், ஆண்டவரே ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற காட்சி தரிசனமானது ஆண்டவரே அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியமானது உம்முடைய பார்வைக்கு மாத்திரம் ஆண்டவரே உண்மையோ நேர்மையுமாய் காணப்பட தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபையின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையுள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். ஆண்டவரே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி, வயதான பிள்ளைகள் உண்டப்பா. பிள்ளைகளுக்கு தேவன் ஆண்டவரே பலவீனங்களை நீக்கி போடுகிற தேவன் அப்பா. நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனீர் அவனமாய் செயல்படுகிறீர், அவனமாய் பிள்ளைகளோடு இருக்கிறீர். அதை எண்ணிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனீர் சந்திங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டிற்கான தேவைகள் உண்டு சுவாமி. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவனீர் அதையெல்லாம் தேவனீர் சந்தித்து பிள்ளையுடைய வாழ்வை தேவனீர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்விலே பிள்ளைகள் உறுதியோடு ஆண்டவரே எப்போதும் காணப்பட, நம்பிக்கையோடு காணப்பட தேவனீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் தேவனீர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனீர் ஆண்டவரே இடைபடும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் ஆண்டவருடைய கிருபையின் கரமும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் காணப்படுகிறதற்காய் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே தேவனீர் ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை தந்து தேவனீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய வழிநடத்துதலும் ஆண்டவரே உங்களுடைய கரமும் தொடர்ந்து ஆண்டவரே திருச்சபையிலே காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே திருச்சபையிலே தேவன் நீர் வழிநடத்துகிற தேவன் அப்பா. உங்களுடைய கரம் ஆண்டவரே எப்போதும் காணப்படுகிறதற்காய் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து காணப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்கிற வசனங்கள், துதியின் வேலையிலே தேவனீர் எங்களோடு இடைபடுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கேட்ட உடனே அதை உட்கொள்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற குறைகளையும் நாங்கள் தீர்த்து கொள்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்வு வாக்குதத்தம் பொருந்திய ஆண்டவரே வசனங்களை கேட்பது மாத்திரமல்ல, அதற்குண்டான ஆண்டவரே காரியங்களிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ளவும் பலப்படுத்திக் கொள்ளவும் தேவனீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனீர் உதவி செய்ய சுவாமி. எங்களை தாழ்த்தி இந்த கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனீர் இடைப்படுகிறதற்காக செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் தெரிவித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமென். உட்கார்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 130ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 130ஆம் சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்திருப்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார். பிதாவுக்கும்
குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் முற்றிலுமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுப்பிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரத்திலிருந்து வீழோரை மரித்தோரை நியாயம் கேட்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் எப்போதும் ஆண்டவர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய கிருபை மேலான கிருபையாய் காணப்படுகிறது. நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படும்படியாய், பிள்ளைகளோடு ஆண்டவர் உரையாடும்படியாய் நாம் அவரை நோக்கி நாம் பார்த்து ஆண்டவரை நாம் துதிப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயங்களை எல்லாம் நாம் ஒருமுகப்படுத்தி அப்பாவுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாய் நம்முடைய இருதயம் காணப்பட, ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய இருதயம் காணப்பட ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நம்மை காத்து நம்மை வழிநடத்தினார் அந்த தேவனை நாம் துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆவியானவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களிலும் அவருக்கு நான் எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்னவனமாய் நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அந்த ஆவியானவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு புறம் வைத்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய இருதயத்தில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சி ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் மனதார ஆண்டவரை துதித்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையினால் நம்மை நிறைத்து ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தை நம் ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் வல்லமையினால் நிறைத்து நம்மை ஆளுகை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சில பாடல்களை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரமாகிய தேவன் நம்மோடு இருக்கும்படியாய், நம்மோடு அசைவாடும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்வை விட்டு விலகாமல் நம்மை காக்கிற கிருபையாய் காணப்படுகிறது. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாத கிருபையாய்
கிருபையாய், ஒருபோதும் நம்மை கைவிடாத கிருபையாய், நம்முடைய வாழ்வை எப்போதும் நம்மை நடத்துகிறவராய், அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். அதுக்கு அந்த பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? துதிக்கு பாத்திரனாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்போதும் இடைபடும்படியாய், ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் இன்னும் அதிகமாய் உணரும்படியாய் நாம் அவரை நோக்கி நாம் துதிப்போம், அவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுவார், தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடி, கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோது கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்விலே, யெகோவா நீசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா நம்மோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பனானவர், யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பனானவர், வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விழுந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் எப்போதும் மாறாது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை தம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே எப்போதும் மாறாததாய் காணப்படுகிறது.
நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே நீர் எப்போதும் அப்பா எங்களை விட்டு விடுபடாத ஆண்டவர், ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் நம்முடைய வாழ்விலே அவர் எப்போதும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே என்று சொல்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே இந்த உலகத்திலே பார்க்கும்போது வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவனமாய் இருக்கிறப்பா, உம்மை நாங்கள் தொடர்ந்து உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் தனிமையாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குழப்பங்கள், சோர்வுகள், போராட்டங்கள் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்கிறது. எனக்கு சோதனை வருகிறது, எனக்கு மாத்திரம் வேதனை என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், நாம் தனிமையிலே காணப்பட்டாலும், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல, பிள்ளைகளை ஒரு புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, பிள்ளைகளை தாங்கி பிள்ளைகளை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்தி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை எப்போதும் தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அந்த தேவனை நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் தனிமையை விடுகிற தேவன் அல்ல, நம்மை ஒரு நாளும் தனிமையை விடுகிற தேவன் அல்ல. அந்த தேவனை நாம் மீண்டும் துதிப்போமா? பக்தர் பாடினாலவா, என் தனிமையில் என் வேதனையில் நீ ஒருவரே தாங்கினீர் என்று சொல்லி பக்தர் பாடினார். இந்த பாடலை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், பாரங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாத்திரமே நீக்கிப்பட முடியும். அதை நாம் நம்பி ஆண்டவரை நாம் அழைப்போம். நிச்சயமா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுவார். ஆண்டவர் சொல்கிறார், பக்தர் மூலமாய் உணர்த்துகிறார், உமை போல் யார் உண்டு, என் நேசரே, என் இயேசுவே என்று சொல்லி பக்தர் உணர்த்துகிறார். அந்த பாடலை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? துதிக்கு பாத்திரராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுவார். என்
நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நீக்கி போடுகிறவராய், தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் நீக்கி போடுகிறவராய் அவர் ஒருவரே காணப்படுகிறார். ஆகவேதான் அவர் சொல்கிறார், நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட்டு விட்டார். அநேக நேரங்களிலே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது மனிதர்கள் நாம் செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளையும் செய்யாத தவறுகளையும் குத்தி குத்தி காண்பிப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மை ஒருபோதும் குத்தி காட்டுகிற தேவன் அல்ல. அவர் சொல்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போயிட்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் உருவகப்படுத்துவோமா? ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மனதிலேயும் தேவநீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் ஒருவரே ஆண்டவரே நேசராய் இயேசுவாய் காணப்படுகிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் தேவநீர் இடைப்படுங்க அப்பா. ஆண்டவரே, தேவநீர் இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த சரணத்தை நாம் மீண்டும் பாடுவோமா? நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுவார், பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுவார். உம்மை போல் யார் உண்டு? என் இயேசுவே என் நேசரே என்று சொல்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் உம்மை எப்போதும் பிள்ளைகளோடு அவர் ஈடுபடுகிறார், பிள்ளைகளை வழி நடத்துகிறார். இந்த மாதம் அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் காணப்படுகிற தேவன், எப்போதும் பிள்ளைகளை அரவணைக்கிற தேவன். நம்முடைய வாழ்வை நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறனா? நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறனா? நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே, பேசுகிற அடியனை மாத்திரமல்ல, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் நீர் இடைப்படுகிற சுவாமி. வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன், வாக்கு மாறாத உண்மைநாதராய் பிள்ளையுடைய வாழ்விலே தேவன் இடைப்படுகிறதற்காக செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் வழிநடத்துதலுள்ளாய், கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் 7 மாதங்களை நாம் அனைவரும் சேர்ந்து முடிக்கவும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆண்டவர் பாராட்டி வருகிறார். அவருடைய கிருபை மேலான கிருபை. அவர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் ஆகவேதான் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்த தேவன், நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், எந்த சூழ்நிலையில இருந்தாலும். ஆகவேதான் பக்தன் பாடினாலும், உம்மை போல் யார் உண்டு, என் இயேசுவே என் நேசரே என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை இந்த உலகத்திலே. மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம், உற்றார் உறவினர்கள் நம்மை வெறுக்கலாம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை வெறுக்காமல் பிள்ளைகளை அரவணைக்கிறவராய் காணப்படுகிறார். பிள்ளைகளை அரவணைக்கிறவராய் காணப்படுகிறார். முந்தி அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த தேவன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் எப்போது முந்தி அன்பு கூறுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்த 1ஆம் தேதி ஆண்டவர் பிள்ளைகளோடு இடைப்பட்டார். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு தந்தார். தலைப்பிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டார் என்ற தலைப்பிலே ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைப்படுகிறதை நாம் கடந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் நாம் பார்க்கும் பொழுது நாம் தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன சொல்கிறார் என்றால் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 44வது வசனம். லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டார். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒருபோதும் பிள்ளைகளை கைவிடாமலும் வெறுக்காமலும் காணப்படுகிறார். யோபு பக்தன் சொல்லும் போது சொன்னார், 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும். உத்தமனை ஆண்டவர் வெறுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தம் உண்மையா இரு. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அதிகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருகிறதாய் காணப்படுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொல்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது உண்மையாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுகிறதும் இல்லை, பிள்ளைகளை வெறுக்கிறதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறனா எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபமே உண்மையை குறித்து தான் ஜெபித்தார். ஆண்டவரே, தீர்க்க தரிசியின் மூலமாய் தேவதூதர்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட பின்பும் அங்கு என்ன பார்க்கிறோம், அங்கு உன்னுடைய வாழ்வை முடித்துக்கொள் என்று சொல்கிறார். அப்பொழுதும் அவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவரை நோக்கி செல்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீ ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை அப்படியே விட்டாரா? இல்லை. ஆண்டவர் ராஜாவை அவர் என்ன பண்ணார், கைவிடாமலும் வெறுக்காமலும் ஆண்டவர் 15 ஆண்டுகள் ஆண்டவர் என்ன பண்ணினார், வாழ்வை கூட்டி கொடுத்தார். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட வாதையாய் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரோடு இணைந்து சேர்ந்து நாம் காணப்படும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் காணப்படும் பொழுது, ஆண்டவருக்கு உத்தமமாய் ஆண்டவருடைய பார்வையை நாம்
அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவர்களை நான் கைவிடாமலும் வெறுக்கவும் மாட்டேன், கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கடந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை கைவிடாமலும் வெறுக்காமலும் இருப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணநலங்களோடு நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் பிள்ளைகளோடு ஈடுபட்டார். பார்க்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது என்ன சொன்னார் என்றால், துரோகம் செய்த அக்கிரமத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா, அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். 2வது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது என்ன சொல்லினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குணப்படாத இருதயத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருடைய சன்னிதானத்துல தாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார். குணப்படாத இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3ஆவதாக நாம் இன்று தியானிக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் அதே வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசியுங்கள் 26:41. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை. ரொம்ப முக்கியமான காரியம். 3வது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அந்த வேதத்திலே உணர்த்துகிறார். தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்றால், கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் சிட்சிக்கிற தேவன் அல்ல. வேதம் என்ன சொல்கிறது, தமக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, சிட்சிக்கிறார். பிரியமானவர்களை ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய வேதத்திலே சொல்லல, எல்லாவற்றும் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்திலே நீங்க எப்பவும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வேத பகுதியிலே சற்று முன்பும் சற்று பின்பும் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடித்தால் நான் உங்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார். இங்கு நாம் பார்க்கும்போது அந்த வேத பகுதியிலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்றால், 3வது கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். கிடைத்த தண்டனை இங்கு நாம் பார்க்கும் பொழுது 42வது வசனத்தை வாசியுங்கள். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் என்று சொல்கிறார். தேசத்தையும் நினைப்பேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற தேசத்தையும் அவர் என்ன பண்ணுகிறாரா, நினைக்கிறார். வாதையினால் துன்பப்படுகிற வேதனைப்படுகிற தேசத்தை மாத்திரமல்ல, தேசத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நினைக்கிறார். ஏனென்றால் பிள்ளைகளை கைவிடாமல் காணப்படுகிற தேவன், பிள்ளைகளை வெறுக்காமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் கிடைத்த தண்டனை. ஒருவேளை நாம் அநேக நேரங்களிலே எப்போதும் ஆண்டவர் எனக்கு மட்டும் சோதனை தருகிறார், எனக்கு மட்டும் உபத்திரவம் தருகிறார், எனக்கு மட்டும் பாடுகளை சதிக்கும்படியாய் தருகிறார் என்று சொல்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளை திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் சோதிக்கிற தேவன் அல்ல. திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சோதிக்கிற தேவன் அல்ல. அநேக நேரங்களிலே நாம் கிடைத்த தண்டனையை நாம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அந்த ஆண்டவர் தான் எப்பவுமே என்னை மட்டும் குத்திக்கிட்டே இருக்கிறார், என்னை மட்டும் பாடுகளை படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகினா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிறார். பாடுகளின் மத்தியிலேயும் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறாரா, பக்குவப்படுத்துகிறார். சோதனையிலே சில நேரம் பாடுகள் வரும்போது நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் என்ன பண்றாரா, பக்குவப்படுத்துகிறார். போராட்டத்தின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, ஆழ்ந்து வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
பக்குவப்படுத்துகிறார். அந்த பிள்ளையுடைய மனதை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிள்ளைகளை கைவிடாமலும் அந்த பிள்ளைகளை வெறுக்காமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். எப்போது? தண்டனையை, கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளும் போது, நியாயம் என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது. இங்கு நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரை உள்ள வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசியுங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் என்ன சொல்கிறார்களா? தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ஒரு அப்பா பிள்ளைய சிட்சிக்காத, தண்டிக்காத ஒரு பிள்ளை இருக்குமா அந்த உலகத்துல அப்படின்னு கேட்கிறாரு. தொடர்ந்து எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் பயந்து நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நாம் எப்படி நடக்கணும்? அடங்கி நடக்கணும். அவருடைய பலத்த கரத்துல அடங்கி நடக்க வேண்டும். தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அதாவது என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல, தோளுக்கு மேல வளர்ந்துட்டு அவன் என்ன பண்ணக்கூடாது? அடிக்க கூடாது. அப்படி அல்ல, கொஞ்ச காலம் இல்ல. நம்முடைய தகப்பன்மார்களுக்கு முழுமையான என்ன இருக்குது? அதிகாரம் உண்டு, நமக்கு உண்டு. ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார்? சிட்சிக்கும் பொழுது அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், குழப்பங்கள் ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் தந்தாருன்னு அல்ல, ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தி என்னை வழி நடத்துகிறார் என்ற நிலைக்குள்ளாய் நாம் ஒத்துக்கொள்ளும் போது என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். இவரோ எதற்காக பங்குள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார்? நம்மை பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள். வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். மற்றவங்களுக்காக இல்லைங்க. நம்ம மற்றவர்களை விட நாம் அவருடைய பார்வையில எப்படி இருக்க வேண்டுமா? மேன்மையாய், ஆசீர்வாதமாய் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணினாரா? சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் எப்படி இருக்குமா? அடிச்ச உடனே வேதனை தான் வரும், துக்கம் தான் வரும். தொடர்ந்து ஆகிலும் பின்னாடி என்ன ஆகுமா? அதை பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். நீதியான சமாதான பலன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய உலக பிரகாரமான தகப்பன்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது, சின்ன வயதுல சரி, இப்போதும் சரி, அது சற்று நேரம் எப்படி இருக்குமா? கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா பின்னாடி நாம் சற்று வளர்ந்தவர்களாய் மாறி ஆண்டவருடைய காரியங்களை மாத்திரமல்ல மற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது மற்றவர்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை உணர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உணர செய்கிற தேவன். எந்த பிள்ளையை ஆண்டவர் தம்முடைய தகப்பன்மார்கள், ஆண்டவராகிய தேவன், ஆவிக்குரிய தகப்பன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? மூன்றாவதாக, கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை கைவிடாமலும் வெறுக்காமலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கைவிடாமலும் வெறுக்காமலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது, நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன்
சிலுவையிலே தொங்கும் பொழுது 2 கல்லர்கள் மத்தியிலே ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் ஒரு கல்லர் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் வாசிங்கள் 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததை ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு. ஆண்டவர் ஒருபோதும் தவறாய் பிள்ளைகளை நடத்துகிற தேவன் அல்ல. உலகத்திலே பிள்ளையுடைய வாழ்விலே சுத்தித்திருந்து தம்முடைய ஊழிய பணிகளை செய்யும் பொழுது அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்தார். நன்மை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற நன்மையும் சில நேரங்களில் நீங்களும் நானும் அநேக நேரங்களில் அதை தண்டனையாய் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுவோம்னா, அவனுடைய வாழ்க்கையில தான் எல்லா காரியமும் எல்லா ஆசீர்வாதமும் வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதம் என்ன சொல்லுவது தெரியுங்களா? ஒண்ணு பின்னாடி வரதல்ல. வேதம் என்ன சொல்லுவது? ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும் ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அவருடைய பலத்த கரத்துல நாம் என்ன பண்ண வேண்டுமா? அடங்கி இருங்கள். அப்பாவுடைய கரத்தில் அடங்கி இருங்க. ஒரு நாள் நம்மை வீணாய் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்மை கைவிடாமலும் நம்மை வெறுக்காமலும் காணப்படுகிற தேவன். நம்முடைய பிள்ளைகளை விலகாமல் காணப்படுகிற தேவன், வெறுக்காமல் காணப்படுகிற தேவன் அல்லவா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்விலே நாம் கிடைத்த தண்டனை நியாயம் என்று அந்த கல்லனை போல நாமும் என்ன பண்ண வேண்டும்? சில அனுபவங்களை நாம் தாண்டி வரும் பொழுது நம்முடைய வாழ்விலே அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அது மாத்திரமல்ல, நாம் தவறு செய்யாததை செய்ததாக சில நேரங்களில் என்ன பண்ணுறோம்? நியாயம். அது மிக மிக தவறு. ஆண்டவர் நம்மை கைவிட்டுருவார் நம்ம அப்படி செஞ்சோம். நான் செய்ததுதான் சரி, நீங்க செய்ததெல்லாம் தப்பு. அப்படி அல்ல. ஆண்டவர் சகலத்தையும் பார்க்கிற தேவன், சகலத்தையும் கவனிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறார். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பலத்த கரத்தை நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்கிறார், கிடைத்த தண்டனையை நியாயம் என்று நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடாமலும் நம்மை வெறுக்காமலும் காணப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறவருமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நமக்கு கொடுக்கிற தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது அதை நாம் தப்பித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற என்ன சுவாபம் வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், கிடைத்த தண்டனையை நாம் இப்பொழுதே நாம் நியாயம் என்று ஆண்டுடைய பாதத்திலே ஒத்துக்கொள்ளும் பொழுது அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை மறவாமலும் நம்மை வெறுக்காமலும் இருப்பார், நம்மை கைவிடாமல் காணப்படுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்த தவறை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்திலே சந்தோஷமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிடைத்த சில காரியங்களிலே ஆண்டவர் நம்மை மன நிறைவோடு நம்மை நடத்துகிறார் என்ற மன நிறைவு நமக்கு வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அந்த மன நிறைவு இல்லாதனாலதான்
ஆண்டவருடைய கரத்திலிருந்து நிறைய தண்டனைகளை பிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொள்கிறோம். மன நிறைவு மிக மிக அவசியம். எனக்கு இது போதாது, எனக்கு இன்னும் வேண்டும், இது போதாது, எனக்கு இன்னும் வேண்டும், இது போதாது, இன்னும் வேண்டும். அதாவது எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம், ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். எந்த ஒரு காரியத்தையும் வாங்கிட்ட பிறகு இந்த பொருள் எனக்கு போதாது, இதை விட அட்வான்ஸா இன்னும் எனக்கு வேணும், இது போதாது, இன்னும் அதிகமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி அல்ல நம்முடைய வாழ்வு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துகிற காலத்துல, பிள்ளைகளை சிக்ஷிக்கிற காலத்துல நாம் அதை ஏற்று ஒத்துக்கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு வாழும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளை ஒருபோதும் மறவாமல், பிள்ளைகளை வெறுக்காமல் ஆண்டவர் காணப்படுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், கிடைத்த தண்டனையை நியாயம் என்று நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஒத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தினத்துல நாம் பார்த்து நாம் முடித்துள்ளோம். இதே லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். 26:40. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிள்ளைகள் தங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நாம் என்ன பண்ணணுமா? அறிக்கையிடணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதான் சொல்றாரு, நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் மட்டுமல்ல, நாம் பிதாக்கள் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவான், இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை கைவிடாமலும் வெறுக்காமலும் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்குள் காணப்பட வேண்டிய சில அனுபவங்கள், சில குணநலங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான்காவதாக நாம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா? அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உம்முடைய கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனங்களாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நீந்தையானோ. இங்கு வேதம் என்ன சொல்கிறது? எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். ஆண்டவரிடத்தில் அறிக்கை எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, நாங்கள் செய்த அக்கிரமப்பா, நாங்கள் செய்த பாவம், நாங்கள் செய்த பாவம். யோனாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே யோனாவை ஆண்டவர் தர்ஷீஷுக்கு, நினிவேக்காக ஆண்டவர் போக சொன்னார். ஆனால் யோனா போன இடம் தர்ஷீஷுக்கு போனார். இன்னைக்கு யோனா செய்த தவறு ஆண்டவர் என்ன பண்ணினார்? அங்கு அவர் செய்த அக்கிரமத்தை அறிக்கை பண்ணினார். எப்பொழுது? மீன் வயிற்றுல உட்கார்ந்துங்க. சற்று யோசிச்சு பாக்குறீங்களா? மீன் வயிற்றுல உட்கார்ந்து 3 நாள் ஆச்சுது. அந்த மீன் அவ்வளோ பெரிய பாரத்தையும் சுமந்துட்டு இருக்கு பாருங்க. ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமலும் வெறுக்காமலும் இருப்பார். கைவிடாமலும் வெறுக்காமலும் இருப்பார். அங்கிருந்து ஆண்டவரிடத்தில் கூப்பிடுற, ஆண்டவரே, நான் செய்தது தவறப்பா, என்னை மன்னியுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரிடத்திலே அதிக இரக்கங்கள் உண்டு, அதிக கிருபைகள் உண்டு. நாம் அதை உணர்ந்த நாம் அதை அறிக்கையிடவில்லை என்றால் ஆண்டவர் நம்மை கைவிடாமலும் வெறுக்காமலும் இருக்க முடியாது. நம்மை நிச்சயமாய் அவர் கைவிடுவார். நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்மை நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் நம்மை கைவிடாமலும் நம்மை விலகாமலும் இருப்பார், வெறுக்காமலும் இருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அப்பொழுதுதான் ஆண்டவர் மீனுக்கு என்ன பண்ணுகிறார்? உத்தரவு கொடுக்கிறார். கொடுத்து என்ன சொல்கிறார்? கரை ஓரமாய் கொண்டு யோனாவை கக்கினது. அதன் பின்பு வல்லமையாய்
ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும்படியாய் செல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தவறுகளை நாம் எங்கிருந்து அறிக்கையிடுகிறோம்? முதலாவதே நாம் உணர்ந்து நாம் தவறே செய்யாமல் நாம் காணப்படுகிறோமா? இல்லாவிட்டால் இந்த யோனாவை போல சற்று வழி தவறி போய் அங்கிருந்து உணர்ந்து நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கையிடுகிறோமா? இல்லாவிட்டால் எப்போதுமே நமக்குன்னு ஒரு பாணி உண்டு, நமக்கென்று ஒரு வழி உண்டு, அந்த வழியிலே நாம் நடக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், தம்முடைய பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இங்கு நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், வாசியுங்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். பணிந்து குனிந்து உள்ளங்கால் படியிட கடவோ வாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பணிந்து குனிந்து காணப்பட வேண்டும். நம்முடைய பண பலமோ நம்முடைய செய்கை பலமோ ஒரு நாளும் நம்முடைய வாழ்வை ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மை கைவிடவும் வெறுக்கவும் வைக்க முடியாது. நம்முடைய பண பலத்தை நம்பி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை கைவிடுவார். நம்முடைய சுய பலத்தை எண்ணி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை கைவிடுவார். நம்முடைய தனிப்பட்ட பலத்தை நம்பி இருந்தோம்னா, நான் யாரு தெரியுமா என்று சொல்லி நம்பி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை கைவிடுவார். ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளை அறிக்கையிடும் பொழுது பணிந்து கொண்டார்கள். எப்படி சாஸ்திரிகள் ஆண்டவருடைய பிறப்பிலே போய் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்களோ, அதே போல பிள்ளைகள் தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு ஜாமம் மட்டும் அறிக்கையிட்டு ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோமா? பாவங்களை மறைத்து வாழுகிறோமா? உள்ளே ஒரு முகம் வெளியே ஒரு முகம் அல்ல, எப்போதும் ஒரே விதமாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்ன சொல்கிறார், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விசாரிக்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன். நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்றால், வாசியுங்கள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 1:4. ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு ஆண்டவருக்கு இஸ்ரவேலின் கர்த்தராகிய பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி நாம் பின்வாங்கி போனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி இருப்பார், படிப்படியாக உயர்த்தி இருப்பார். ஒரு குறிப்பிட்ட அளவிலே நாம் போய் சென்றவுடனே மேலே ஏறி இருப்போம், ஆனால் கீழே உள்ள நிலையை நாம் சிந்தித்து பார்ப்பதல்ல. நாம் எவனமாய் உயர்த்தப்பட்டோம் என்ற நிலையை சிந்தித்து பார்ப்பதல்ல. மேலே ஏறணும்னு அந்த ஏணியை தூக்கி தள்ளி விட்டுறது, திருப்பி எப்படி இறங்கணும்னு யோசிப்பதல்ல. எதற்கு? ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவதற்கு, நம்முடைய பாவங்கள் குற்றங்களை அறிக்கையிடுவதற்கு. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நாம் செய்கிற தவறுகள் அதுதான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். நம்முடைய வாழ்வை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் அதைதான் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறது என்றால், கடைசியாக வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வேதம் என்ன சொல்கிறது, வாசியுங்கள். அவர் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு
உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கும் அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நாம் பாவங்களை அக்கிரமங்களை செய்தோம்னா ஆண்டவர் நமக்கு மன்னிப்ப தரமாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன், அவைகளை அறிக்கை செய்கிறவனோ கர்த்தருடைய கரத்திலிருந்து இரக்கங்களை பெறுவான். கர்த்தருடைய கரங்கள் அவருடைய வாழ்விலே கூட இருக்கும். ஆண்டவர் ஒருபோதும் அந்த பிள்ளைகளை கைவிடாமலும் அவர்களை வெறுக்காமலும் இருப்பார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குமா? 2 அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? 3ஆவதாக கிடைத்த தண்டனை நியாயம் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அது நம்முடைய நல்லதுக்காக தான் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். 2ஆவதாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நாம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா? அறிக்கையிட வேண்டும். எந்த காலத்திலையும் நாம் அறிக்கையிடும் போது ஆண்டவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். நம்முடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து பிள்ளைகளின் மேல் கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவும் நம்மை வெறுக்காமல் நம்மை வழிநடத்துகிற தேவன். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து நாம் விடுபடும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடாமலும் நம்மை வெறுக்காமலும் காணப்பட்டு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு சொன்னீரப்பா, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் என்று சொன்ன தேவன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாத அனுபவங்களை, பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு ஒழித்து ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்றவர்களாய் எங்களுடைய வாழ்வு காணப்பட, அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்யாமல் உமக்கு பிரியமாய் செயல்பட தேவனின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க சுவாமி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கைவிடாமலும் பிள்ளைகளை வெறுக்காமலும் தேவனின் காணப்படுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆதரித்து நீர் வழிநடத்தும்படியாய் எஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை மேலும் பலப்படுத்திக் கொள்ள, தைரியப்படுத்திக் கொள்ள, உற்சாகப்படுத்திக் கொள்ள தேவனின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை உதவி செய்யும்படியாய் எஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, எங்களை தாழ்த்தி இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சர்வ வல்ல தேவன் பிள்ளைகளோடு தேவனை இடைபடும்படியாய், பிள்ளைகளோடு ஆண்டவரே, பிள்ளைகளோடு தேவன் இருந்து இம்மானுவேலாய் எபினேசராய் இருந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. பிள்ளைகளை மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி. பிள்ளைகளை கைவிடாமலும் வெறுக்காமலும் இருந்து பிள்ளைகளை வழிநடத்துங்க சுவாமி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென்.
ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர்.